கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, உங்களை அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். இந்த லெந்து காலத்தை முடிந்து புனித வெள்ளி ஆராதனையில் நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே இதற்கு முன்பதாக கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அறிமுகமாக அவர் அந்த பாடுகளோடு கூட கொல்கதா மலையில் சிலுவையில் அறையப்பட்டிருக்கின்ற அந்த தருணத்தில் சிலுவையிலிருந்து பேசின வார்த்தைகளை இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் இதே காரியங்களை குறித்து நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமான சிந்தனையை ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு விதமான ஆவிக்குரிய வார்த்தையை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த நாளிலேயும் நம்முடைய ஆண்டவர் பேசின முதல் வார்த்தையின் வழியாக நமக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் காது கொடுத்து கேட்க நாம் ஆயத்தப்படுவோம். அதற்கு ஆதாரமாக படிக்கலாம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நாம் படிக்கின்ற பொழுது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார் என்பதை இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. நாம் இந்த வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக இருந்த இடத்திலிருந்து தலை தாழ்த்தி நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஜெபம் செய்வோம். இரக்கம் நிறைந்த எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றியோடு நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய வார்த்தையை கேட்பதற்காக நாங்கள் முன்பதாக நின்று கொண்டிருக்கிறோம். எங்களோடு நீர் பேசுவது நான் அல்ல, என்னுள் மரத்து நீர் வெளிப்படும். இந்த நேரத்தை நீர் ஆளுகை செய்யும் ஆஸ்வதியம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, தேவனுடைய குடும்பத்தாரே, இன்றைக்கு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர் பேசின முதல் வார்த்தையை உங்கள் முன்பதாக நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஒருவேளை இதுவரைக்கும் நான் 7 வார்த்தைகளையும் நான் கவனித்ததே இல்லை, இப்பொழுதுதான் நான் முதன்முறையாக இந்த முதல் வார்த்தையை நான் கேட்கிறேன் என்றால் அவர்களுக்கும் இது பிரயோஜனமாக இருக்கும். நான் ஒவ்வொரு வருடமும் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் கவனித்து கொண்டிருந்தாலும் இது உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். ஏனென்றால் பேசுவது நான் அல்ல, இந்த வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தை. ஆமென். இன்றைக்கு இந்த வேளையில கர்த்தருடைய வார்த்தை அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர் அநேக வார்த்தைகள் பேசியிருக்கிறார், அநேக வாக்குகளை கொடுத்திருக்கிறார், அநேக கட்டளைகளை கொடுத்திருக்கிறார், அநேக அறிவுரைகளை சொல்லியிருக்கிறார், ஓமைகளை சொல்லியிருக்கிறார். இப்படி நமக்கான ஆவிக்குரிய வார்த்தைகளை வசனங்களை சொல்லி கொண்டே இருந்திருக்கிறார், நடந்திருக்கிறார், வாழ்ந்திருக்கிறார். அப்படிப்பட்ட நம்முடைய கிறிஸ்து இந்த சிலுவையில இருந்து சொல்வதற்கு காரணம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம இடத்துல கேட்கின்ற பொழுது, அவருடைய பணி அந்த நிறைவேறாத பட்சத்தில் இத்தனை வார்த்தைகள் பேசினதாக நாம் சொல்லுகிறோம். குறிப்பாக 7 வார்த்தை பேசினதாக நாம் பார்க்கிறோம். இந்த 7 வார்த்தையில முதலாவது வார்த்தை தான், பிதாவே இவர்களை மன்னியும், அல்லது இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி ஒரு மன்னிப்பை குறித்து பிதாவினிடத்தில் வேண்டுதல் செய்கிறார். அதாவது மன்னிப்புக்கான ஒரு மன்றாட்டு. அப்ப இங்க மன்னிப்புக்கான ஒரு மன்றாடு தேவையா இருக்கிறது. அல்ல, யாரை மன்னிக்க வேண்டும், அப்ப யாருக்காக மன்றாட வேண்டும், யாருக்கு ஜெபிக்க வேண்டும், அல்லது யாருக்காக ஜெபிக்கப்பட வேண்டும் என்பது இதை ஜெபத்தின் அடிப்படையில் நான் கொண்டு போகிறேன். ஒரு ஜெப சிந்தையோடு கூட இதை நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், மன்னியும் என்று ஒரு வார்த்தையோடு சொல்லிவிடவில்லை, அவர்களை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்கிறார். அவர் மன்னிக்கல, அவர் மன்னிக்கிறார். இவர்களை மன்னியும் என்று சொல்லி அவர் கேட்கிற அந்த ஜெபத்தின் அடிப்படையில் சொல்லுகிறார்.
அவர் மன்னிக்கிறதுனால தான் அந்த எண்ணமும் அவருக்கு வந்திருக்கு. அதுக்காக கிறிஸ்து மன்னிக்கலன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ யாரை இந்த இடத்துல மன்னிக்கிறார் என்றால், எனக்கு புரிந்த வரையில் யாருக்கு இந்த மன்னிப்பை வழங்க வேண்டும் என்று சொல்லி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது சொல்லுகிறார் என்று சொன்னால், அந்த சிலுவையிலே கிறிஸ்து பேசுகின்ற, ஒருவேளை கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தில் மனதளவில் அவர் பேசுகின்ற பொழுது, உங்களுக்காக நான் எவ்வளோ நன்மை செய்தேன், உங்களுக்காக எவ்வளோ உதவி செய்தேன், இன்றைக்கோ என்னை அவமானப்படுத்தி விட்டீர்களே, உள்ளுக்குள்ள நினைச்சிருக்கலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி நினைக்கல. அப்ப அவருடைய உள்ளத்தினுடைய வாஞ்சைகளாக நீங்கள் என்னை சாட்டையினால அடித்தீர்கள், முள்முடி சூட்டினீர்கள், தாங்கிக் கொண்டேன், காரி துப்பினீர்கள், ஏற்றுக்கொண்டேன், எத்தனையோ காயங்களை எனக்கு ஏற்படுத்தினீர்கள், அதை நான் எடுத்துக்கொண்டேன், சிலுவையிலே ஆணி அடித்தீர்கள், அதையும் தாங்கிக் கொண்டேன். அதே வண்ணமாக அவருடைய உடையையும் உருவும் போது, அவருடைய ஆடையும் கழட்டும் போது அவரை அவமானப்படுத்தியிருக்கிறோம். அவரை மிகவும் மோசமான அவமானத்துக்குள்ளாக தள்ளியிருக்கிறோம். ஒரு தனி மனிதனுக்கு துணியை அவுக்கின்ற பொழுது அது எவ்வளவு ஒரு வேதனையாக இருக்கும். அதுவும் இந்த உலகத்தை படைத்த நமக்காக வந்த அந்த கிறிஸ்துவினுடைய சரீரத்தையே, அவர் சரீரத்தை மறைத்து கொண்டிருந்த அந்த ஆடையே உருவினார்கள் என்று நாம் படிக்கிறோம் அதே வசனத்தில். அப்படிப்பட்ட அந்த இடத்துல அவ்வளோ அவமானங்கள், அடிகள், பாடுகள் அனுபவித்திருந்தும் அவர்கள் தெரியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை மன்னிக்கிற அந்த பண்பு நம் கிறிஸ்துவுக்குத்தான் உண்டு. பிதாவே, இவர்களை மன்னியும், அறியாதவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி. அப்ப இந்த உலகத்துல அவர்கள் செய்கின்ற பொழுது, ஒருவர் தவறு செய்கின்ற பொழுது, அவர்கள் அறியாதவர்களாக தவறு செய்தால் அந்த தவறுக்கு மன்னிப்பு உண்டு என்பதை கிறிஸ்து காண்பிக்கிறார். கிறிஸ்து தன் பிதாவிடத்துல வேண்டிக் கொள்வதற்கு இந்த இடத்துல ஒரு காரணத்தை சொல்லுகிறார். யார் ஒருவர் தவறை தெரியாமல் செய்கிறார்களோ அல்லது புரியாமல் செய்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயம் மன்னிப்பு வழங்கப்படும். ஆனால் இன்றைய காலகட்டங்களில் நாம் தெரிந்தே தவறுகளை செய்கிறோம். நமக்கு மன்னிப்பு உண்டா? கேள்வி கேட்டு பார்ப்போமா? நமக்குள்ளவே நாம் தெரிந்தே செய்கிறோம், மன்னிப்பு நமக்கு கிடைக்குமா? இன்றைக்கு கர்த்தர் நமக்கு மன்னிப்பு கொடுப்பவர். நாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய பிதாவிடத்தில் வேண்டுதல் செய்கிறவர். அவருடைய ஜனங்களை அவர் நேசிக்கிறபடினால அப்படி சொல்றாரு. இன்னைக்கு இந்த மன்னிப்பின் அடிப்படையில் தன்னுடைய பிதாவிடத்துல வேண்டுதல் செய்யக்கூடிய அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேவ பிள்ளைகளே, குடும்பத்தாரே, கவனித்து கொண்டிருக்கிறவர்களே, உங்களுக்கு நன்மை செய்தவர்களுக்கு நீங்கள் மன்னிப்பது சாதாரண காரியமாக இருக்கலாம். அதே உங்களை அவமானப்படுத்தின, உங்களை காயப்படுத்தின, உங்களை ஏமாற்றின ஒருவருக்கு நீங்கள் மன்னிப்பு வழங்க முடியுமா? அல்லது அவர்களுக்காக நீங்கள் மன்றாட முடியுமா? அவர்களை மன்னியும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க முடியுமா என்பதை நீங்கள் நானும் கிறிஸ்துக்குள் ஆராய்ந்து பார்க்கப்பட வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்து அநேக இடங்களிலே அநேகரை மன்னித்தார் என்பதை நம்ம பார்க்க முடியும். பாவத்தில் கையும் மெய்யுமாய் சிக்கின ஒரு விபச்சார ஸ்திரியை கிறிஸ்து மன்னிக்கிறார். அநேகர் குற்றப்படுத்தப்பட வேண்டும், அநேகர் அவர்களை காயப்படுத்தி கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்த அந்த தருணத்திலையும் கிறிஸ்து
அவர் குற்றத்தை பார்க்கவில்லை, அவருடைய பாவத்தை மன்னிக்கிறதாக, அவருடைய தவறை மன்னிக்கிறதாக நாம் பார்க்கிறோம். அந்த பெண்மணி தெரிந்து செய்தார்களா தெரியாமல் செய்தார்களா என்பது தெரியாது. மன்னிக்கும் வல்லமை உடைய, மன்னிக்கும் தன்மை உடைய கிறிஸ்துவினிடத்தில் போய் நியாயம் கேட்டால் அவர் மன்னிக்கிறவராகத்தான் இருப்பார். தண்டனை வழங்க மாட்டார். அவர் தண்டனை வழங்க மாட்டார், நம்மை தண்டிக்க மாட்டார் நினைத்து நாம் பாவத்திலேயே விழுந்துவிடக்கூடாது. அவர்கள் மாத்திரமல்ல, அநேகர் திமிர்வாதக்காரனாய் இருந்த அந்த மனிதனிடத்தையும் ஆண்டவரிடத்தில் கொண்டு போகின்ற பொழுது அந்த மனிதனுடைய விசுவாசத்தை கண்டும், அவர்களை கொண்டு வந்தவர்களுடைய விசுவாசத்தை கண்டும் அந்த மனிதனுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், இனி பாவம் செய்யாது. இப்படி ஆண்டவரிடத்தில் வருகிற அநேகருடைய வாழ்க்கையில இனி பாவம் செய்யாதே, உன்னுடைய பாவம் நீங்கினது, உன் சாபம் நீங்கினது, உன் பிரச்சனை மாறினது என்று சொல்லி இனி பாவத்துக்குள் விழாதே. இதுதான் கிறிஸ்துவனுடைய மன்னிப்பாக இருக்கிறது. இன்னைக்கு நாம் எந்த காரியத்துக்காக தேவனிடத்தில் மன்னிப்பு பெற நாம் காத்திருக்கிறோம்? 2 காரியத்தை உங்க முன்பதாக வைக்கிறேன். நாம் மன்னிப்பு பெற காத்திருக்கிறோமா அல்லது மன்னிப்பு வழங்க காத்திருக்கிறோமா? இந்த 2 காரியத்தை உங்களுடைய ஆண்டவருக்குள்ளாக யோசித்து பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. அதற்கு முன்பதாக உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையிலே சிந்தி கொண்டிருக்கிற, சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற, சிலுவையிலே அவமானப்படுத்தி கொண்டிருக்கிற, சிலுவையிலே மரணத்துக்கு போராடி கொண்டிருக்கிற, சிலுவையிலே பலவிதமான உபத்திரவங்களை அனுபவித்து கொண்டிருக்கிற, சிலுவையிலே தாகத்துக்கு தவித்து கொண்டிருக்கிற உங்களுடைய கிறிஸ்துவை நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்களை நேசிக்கிற உங்களுடைய ஆண்டவர் அங்கே சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறதை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். அது யாருக்காக தொங்கிக் கொண்டிருக்கிறார், எதற்காக தொங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் தியானிக்க வேண்டும், நிதானிக்க வேண்டும், யோசிக்க வேண்டும். ரிமெம்பர் யுவர் காட். உங்களுடைய கடவுளை நினைத்து பாருங்கள். உங்களுக்காக இந்த உலகத்தில் பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற உங்களுடைய கிறிஸ்துவனுடைய பொன்மொழியை யோசித்து பாருங்கள். அவருடைய முன்பதாக நிற்கின்ற மக்களை பார்த்து, அவர்கள் முன்பதாக அவரை துன்புறுத்திய மக்களை பார்த்து கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை, இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே, அறிந்திருந்தால் என் ஜனம் செய்ய மாட்டார்கள் என்ற ஒரு நம்பிக்கையில ஆண்டவர் நம் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் சொல்லுகிறதாக என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. பிரியமானவர்களே, நான் தான் கிறிஸ்து, நான் தான் ரட்சிப்பேன், நான் தான் மீண்டும் உங்களோட வருவேன் என்று தெரிந்திருந்தால் என்னை அவர்கள் இப்படி துன்புறுத்திருக்க மாட்டார்கள் என்று கிறிஸ்து நம்மை பார்த்து அறிந்தபடினாலே, அவர் தான் இல்லைன்னு சொல்லி நம்ம தவறுகள் செய்கிறதுனாலே, தண்டிப்பு, அவரை தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறதுனாலே, ஆனால் ஆண்டவர் நம்மை தண்டிக்க வேண்டும் என்று சொல்ல விரும்புவதில்லை. இன்றைக்கு இந்த வேளையில், இந்த தருணத்தில் மன்னிப்பு வழங்கப் போகிறீர்களா? மன்னிப்பு பெறப் போகிறீர்களா? கிறிஸ்து எப்பொழுதுமே மன்னிக்கிறவராகவே இருக்கிறார், மன்னிப்பை கொடுக்கிறவராகவே இருக்கிறார். அவர் மன்னித்துக் கொண்டே இருக்கிறார். கடைசி தருணத்திலே அவர் மரணத்துக்கு போராடி கொண்டு இருக்கின்ற பொழுது கூட அவர் மன்னிப்பை வழங்குகிறார். ஏன்? சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருக்கின்ற அருகிலே ஒரு கள்ளன் தன்னுடைய நிலவை பார்த்து, அங்கே கிறிஸ்துவனுடைய நிலையை பார்த்து, ஆண்டவரே எனக்கு உம்முடைய சமூகத்தினுடைய சமூக ராஜ்யத்தில் நினைவு கூறும் என்று கேட்கின்ற பொழுது, அதே நாம் அதை அடுத்த அந்த 43வது 2வது வார்த்தையாக அதை உங்களுக்கு தொடர்வார்கள். கள்ளனுக்காகவும் கல்லனையும் மீட்டெடுக்கிற, அல்லது அங்கே குற்றத்தோடு கூட நின்று கொண்டிருக்கிற அந்த குற்றவாளியையும் அந்த இடத்துல ஒரு பதிலை கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதுதான் கிறிஸ்துவனுடைய அன்பு, கிறிஸ்துவனுடைய நன்மை, கிறிஸ்து நமக்காக வைத்திருக்கிற மன்னிப்பு என்பதை கடைசி வரையில ப்ரூவ் பண்ணிக்கிற நிரூபித்து கொண்டே இருக்கிறார். அதை மாத்திரம் நாம் இன்றைக்கு புரிந்து கொள்வோம் என்று சொன்னால் நாம் யாரையும் தண்டிக்க மாட்டோம்.
நாம் எந்த தவறிலையும் நாம் விழமாட்டோம். அப்படி நம்மை எந்த தவறிலும் விழாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாக்க, கிறிஸ்து நம்மை பாதுகாக்க, நம்மேல் விழுந்திருக்கிற சாபத்தை, நம்மேல் விழுந்திருக்கிற அக்கிரமத்தை, நம்மேல் விழுந்திருக்கிற பாவத்தை, நம்மேல் விழுந்திருக்கிற எல்லா தவறுகளையும் தானாகவே தனக்காகவே ஏற்றுக்கொள்ளுகிறார். நமக்காக அவருடைய பாடுகளை ஏற்றுக்கொள்கிறார். சங்கீதம் 53ஆம் சங்கீதத்தில் நாம் இதை படிக்கிறோம். அவர் நமக்காக அவருடைய பாடுகளை ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய பாடுகள், உங்களுடைய தவறுகள், உங்களுடைய பாவத்தை, உங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் சுமக்க அவரிடத்தில் விட்டு விடுவோம். நாம் தெரிந்து செய்கிற தவறையும் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்க நாம் ஆயத்தப்படுவோம். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய குடும்பத்தாரே, இன்றைக்கு இந்த வேலையில் நம்முடைய ஆண்டவரிடத்தில் நம்மை அர்ப்பணித்தோடு, ஆண்டவரே, நான் ஒருவேளை என்னிடத்தில் மன்னிப்பு கேட்கிறவர்களுக்காக நான் அவர்களுக்கு இறங்கி நான் அவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நினைப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை இவர்களுக்கு முன்பதாக பாவம் செய்து விட்டார்கள், அவர்கள் நாம் தண்டிக்க வேண்டாம், ஆண்டவரிடத்தில் சொல்லி அவர்களுக்காக நாம் வேண்டுதல் செய்கிறவர்களாக இருக்கப்பட வேண்டும். இந்த 2 காரியத்தை மாத்திரம் நாம் மனதில் வைத்துக்கொண்டு இந்த லெந்து காலத்தை, இந்த புனித வெள்ளியை அனுசரிக்க நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தர் மன்னிக்கிறவராக இருந்தார், மன்னிப்பு கொடுக்கிறவராக தனக்கு தவறு செய்தவர்களுக்கு ஆண்டவரிடத்தில் பிதாவிடத்தில் பேசிக்கொண்டார். இன்றைக்கு நீங்களும் நான் அதையே நாம் செய்வோம். அவர் கற்றுக் கொடுத்த அதே பாடத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கடைப்பிடிப்போம். கர்த்தருடைய பிள்ளையா எப்பொழுதும் வாழ்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆஸ்வதித்து நடத்துவாராக. அடுத்த நாம் 2வது வார்த்தைக்கு ஆயத்தப்பட்டு விடுவோம். இந்த புனித நாளின் தினத்தின் அன்று நாம் இயேசு கிறிஸ்து பேசின 7 வார்த்தைகளை ஒவ்வொன்றாய் தியானித்து கொண்டு வருகிறோம். முதலாவது நாம் கேட்டிருந்தோம் மன்னிப்பை குறித்தும், 2வதும் நம் வார்த்தையை கேட்க ஆயத்தமாய் இருக்கிறோம். வருடம் இந்த வார்த்தைகளை குறித்து நாம் பேசுகிறதை, நாம் தியானிக்கிறதையும் கேட்டுக்கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு ஆண்டிலும் ஒவ்வொரு முறையும் இதே வார்த்தை தான், ஆனால் வெவ்வேறு விதத்திலே நாம் தியானிக்கிறோம், வெவ்வேறு விதத்திலே நம் தேவனோடு இணைக்கப்படுகிறோம், நாம் அர்ப்பணிக்கப்படுகிறோம். அவ்விதமாக இந்த நாளிலும் இந்த 7 வார்த்தையின் வழியாகவோ கடவுள் நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தைகள், இந்த நாளில் கடவுள் எனக்கு என்ன கொடுக்கிறார் என்பதையும் அதை நாம் ஏற்றுக்கொண்டு அவ்விதமாக நாம் செயல்படுவோம். அவ்விதமாக இந்த 2வது வார்த்தையாக பேசின வார்த்தையானது லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 43வது வசனத்தில் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று சொல்லுகிறேன் என்றார். Today you will be with me in paradise. இதுமாக இயேசு கிறிஸ்து 2வது வார்த்தையாக சொல்லுகிறார். இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு காரணம், ஏற்கனவே 2 பெயர்கள் இயேசு கிறிஸ்து நடுவாகவும் இருபுறமும் சிலுவையில் அறையப்பட்ட நபர்களின் வழியாக தான் இந்த வார்த்தை சொல்லும்படியாக அந்த இடத்துல காணப்படுகிறது. முதலாவது ஒரு கல்லணை குறித்து நாம் பார்ப்போமானால், அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான் என்று சொல்லப்படுகிறது. முதல் ஒரு
திருடன் என்ன செய்கிறான், இல்ல கள்ளன் என்ன சொல்லுகிறான், இல்ல குற்றவாளியா இருக்கலாம். நாம் நினைத்து கொண்டிருப்போம் இயேசு கிறிஸ்துவே சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாகவோ இல்ல சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிற அச்சமயத்திலோ இருவரையுமாய் சிலுவையில் அறையப்பட்டிருக்கலாம் என்று நினைக்கிறோம். ஏனென்றால் ஏற்கனவே ஒரு குற்றவாளியாக இருந்திருப்பார்கள். அந்த குற்றவாளிகளையும் இந்த சமயத்தில் சிலுவையில் அறைந்திருக்கலாம் என்றும் நம்புகிறோம். ஆனால் அது உண்மையானது கிடையாது. ஏற்கனவே 700 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஏசாயன் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 53ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அப்படின்ற ஒரு வார்த்தை, ஒரு சென்டென்ஸ் இருக்குது. அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு. அப்போ அக்கிரமக்காரர்னா அங்க இருக்கக்கூடிய சம்பவங்கள், இந்த சம்பவங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஏற்கனவே தீர்க்கதரிசியாக சொல்லப்பட்டதுதான் இங்கு நடைபெறுகிறது. இயேசு பிறந்த முதற்கொண்டு இயேசு மரிக்கும் வரையும் உயிர்த்தெழும் வரையும் ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களும் அது நிறைவாகி கொண்டிருந்தது. ஆனால் நம்ம இந்த இடையிலே இடையிலே சிலுவையில் அறையப்பட்டவர்கள் அந்த காட்சி என்ன ஆகாது, உடனடியாக செயல்படக்கூடியதாய் இருக்கவே இருக்காது. இதுவும் தீர்க்க தரிசன வசனத்திலே சொல்லப்பட்டதா இருக்கிறது. அவ்விதமாக தான் இந்த கள்ளன் சொல்லுகிறான், உன்னையும் நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று சொல்லி இகழ்ந்து பேசுகிறதை பார்க்கிறான். முதல்ல இந்த குற்றவாளி யார் என்று சொல்லி பார்க்கும்போது இருபுறமும் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த முதலாவது சொல்லக்கூடிய நீ கிறிஸ்துவானால். அப்போ கிறிஸ்துவானால் என்ற அந்த வார்த்தை இந்த கள்ளனுக்கு எப்படியா இருக்கும், கண்டிப்பா அவர் எப்படிப்பட்டவரா இருந்திருப்பார் என்று சொல்லி ஒன்று வாழ்க்கை நடைமுறையிலே பார்த்திருக்க முடியும், ஊரெங்கும் சென்றதை பார்த்திருக்க முடியும், அவர் செய்த அற்புதங்களை அடையாளங்களையும் கேட்டிருக்க முடியும், பார்த்திருக்க முடியும். அப்படி சொல்லப்பட்டதுனாலோ பார்க்கப்பட்டதுனாலோ அவரை பற்றி கேள்விப்பட்டதுனாலோ இவர் என்ன செய்கிறாருன்னா நீ கிறிஸ்துவானால். ஏனென்றால் கிறிஸ்து என்றால் யூதர்களுக்கு இடையே அவர் மேசியா என்பதையும் ரட்சிக்க வருகிறவன் என்பதையும் அறிந்தவர்கள். ஒன்று இவன் யூதனாய் இருக்க வேண்டும், இல்லை என்றால் கிறிஸ்துவ பத்தி அதிகமாய் தெரிந்தவனாய் இருக்க வேண்டும். அதனால்தான் இவன் சொல்லுகிறான் நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் சொல்லுகிறான். ரட்சித்துக்கொள் என்பது இந்த சமயத்துல நீர் கிறிஸ்துவான எங்களை ரட்சித்துக்கொள் என்று சொல்லி அவர் கேட்டிருக்கலாம். ஆனால் இன்னொரு வார்த்தை அவன் இகழ்ந்தான் என்று சொல்லப்படுது. ஒரு இகழ்வுனா அவர் இயேசு கிறிஸ்து வியாழக்கிழமை மாலை நேரத்திலிருந்து வெள்ளிக்கிழமை மாலை வரையுமே கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுவதுமே அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு வரையும் பல அடிகள், பல அவமானங்கள், பல உபத்திரவங்கள், பல ரத்த சிந்தப்படுதல், விதமாக எல்லாவற்றிலுமே ஒரு கஷ்டத்துல இருந்திருக்கிறார். இகழ்வான பேச்சை அனுபவித்து வந்து இருக்கிறார். அந்த சமயத்திலும் இவனும் ஒரு இகழ்ச்சியான ஒரு வார்த்தையை பேசும்போது அது இன்னும் ஒரு கொடூரமான ஒரு வார்த்தையா இருந்திருக்கும் இல்லையா? அப்போ தன்னுடைய குற்றம் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது தன்னை இகழ்ந்து பேசுகிறது மட்டும் இல்ல, தான் செய்த பாவத்தை மட்டும் இல்ல, அந்த சிலுவையில தொங்கி கொண்டு இருக்கும் பொழுது கூட தன்னுடைய குற்றத்தை உணராதபடி, தேவனை யார் என்பதை அறிந்து கொள்ளாதபடி அந்த மனிதன், அந்த குற்றவாளியானவன் தன்னை இன்னும் இகழ்வாய் பேசுகிறதையும், இன்னும் அவன் மன்னிப்பு கேட்காததையும், இன்னும் அவன் உணராதவனுமாய் அவன் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இன்னொரு குற்றவாளி சொல்லுகிறான் 40வது வசனத்தில், மற்றவன் அவனை நோக்கி நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொள்ளுகிறான். ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் பார்க்கும் பொழுது அது பல அர்த்தங்களை கொடுக்கிறதா இருக்கிறது. மற்றவன் அவனை நோக்கி அவன் சொல்லுகிற வார்த்தை, அந்த வார்த்தை இயேசு அவரே வேதனையில் இருக்கும் பொழுது அவர் எப்படி அனுபவித்திருப்பார் என்ற அந்த ஒரு ஃபீலிங்ஸோட இந்த குற்றவாளி சொல்லுகிறான். அவன் சொல்லுகிற காரியம், நீ அந்த ஆக்கினைக்குட்பட்டவனா இருந்தும் நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நீ ஆக்கினைக்குள்ளாக இருக்கிற, தண்டனைக்குள்ளாக இருக்கிற, உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கப்பட்டு இருக்கிறார்கள். இதுல கூட நீ இந்த சமயத்துல கூட நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா?
சிலுவையிலே அவர்கள் அறையப்பட்டு இருக்கிறார்கள். அவர்கள் கேட்டு இருக்கலாம், ஆண்டவரே என்னை இந்த நேரத்துல மன்னிங்க என்று சொல்லி கேட்டிருக்கலாம். இல்லை என்றால் நான் என்ன இடத்துக்கு போவேன் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கலாம். இல்ல சிலுவையில இதுதான் கடைசி நேரம் என்று சொல்லி ஒருவேளை அவன் பயந்திருக்கலாம். ஆனா அந்த பயம் கூட இல்லாம இருக்கிறப்போ இவன் சொல்லுகிற காரியம், இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனா இருந்தும் நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? அப்போ இந்த வார்த்தைய இவன் இன்னொரு குற்றவாளியானவன் சொல்லுகிறது என்னன்னா, நான் குற்றம் செய்துட்டேன், அந்த குற்றத்துல நான் மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்பு நான் பயப்படுறேன், எனக்கு என்ன தண்டனை வருமோ என்று சொல்லி நான் பயப்படுறேன். இல்லைன்றா நான் செஞ்ச தப்புக்கு நான் தண்டனை அனுபவிக்கிறேன்னு சொல்லி உணர்கிறேன். ஆனா அந்த உணர்வு உனக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இதுக்கான அர்த்தம். அதுதான் அவன் சொல்ற, இவரோ எதையுமே செய்யல, எந்த பாவமா தகாத ஒன்றைய நடப்பிக்கவில்லை என்று அவனை கடிந்து கொள்றதை பார்க்கணும். அந்த கடிந்து கொள்ளுதல் தான் அங்க அவருடைய மாற்றத்துக்கு ஏற்படுது. அவருடைய மனம் திரும்புவதற்கு ஒரு காரணமா இருக்கு இல்லையா? அவனுடைய செயலிலிருந்து ஒரு திருத்தம் இல்ல திருந்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கிறது. ஸோ இந்த இடத்துல அவர் சொல்லி முடித்து கடிந்து கொண்டுவது மாத்திரம் இல்ல, 42வது வசனத்துல இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். அருமையான ஒரு வார்த்தை அவன் சொல்லுகிறான். கடிந்து கொண்டு அதோடு விட்டு விடல, அவன் சொல்லுகிறான் ஆண்டவரே ஆண்டவரே என்ற ஒரு அழுத்தமான ஒரு வார்த்தை பாருங்க. அந்த ஆண்டவரேன்றதுக்கு 20 மணி நேரமாக அவர் அனுபவித்தவர் எல்லாருமே இழந்திருப்பார்கள் இல்லையா? எல்லாரும் வேதனைப்படுத்தி கொண்டே இருப்பாங்க. ஆனா அங்க ஒரு மகிழ்ச்சியான ஒரு வார்த்தை கேட்கிற, ஆண்டவரேன்னா எஜமானனே, என் தலைவனே, என் கடவுளே அப்படின்ற ஒரு வார்த்தை. ஆண்டவனே என்ற போது அவருக்கு ஒரு ஆச்சரியமா இருந்திருக்கும்ல. இவ்வளோ நேரம் என்னை ஒருத்தர் ஆண்டவர்னு சொல்லல, என்னை ஒரு அப்பான்னு சொல்லல, என்னை ஒரு சகோதரனாக நினைக்கல. இவ்வளோ வார்த்தைகளின் மத்தியில திடீரென்று ஒரு ஆண்டவரேன்னு ஒரு வார்த்தை கேட்கும்பொழுது அவர் உள்ளத்துக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறது. அந்த மகிழ்ச்சி மட்டும் இல்ல, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும் என்று சொல்லி அந்த சொல்லுகிற அந்த வார்த்தை அவருக்கு எப்படி இருந்ததுன்னா, அந்த விசுவாசமான ஒரு வார்த்தை. நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும். ஒருவேளை நீர் உம்முடைய ராஜ்யத்துல வரும்பொழுது என்னை நினைச்சிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அது ஒரு விசுவாசமற்ற ஒரு வார்த்தையா இருக்கு. ஆனா இங்க நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது கண்டிப்பா நீங்க வருவீங்க, அந்த வருகிற அந்த சமயத்துல என்னை நினைத்தருளுங்க அப்படின்ற அந்த வார்த்தையை சொல்லு. ஸோ எவ்வளவு ஒரு கான்ஃபிடென்ட்டா சொல்ற, எவ்வளவு ஒரு விசுவாசம், ஒரு ஃபெய்த் இல்ல அவருக்குள்ள இருக்கு. அப்போ நீங்க கண்டிப்பா நீங்க வருவீங்க, நீங்க தேவனுடைய மனிதன் நான் நம்புகிறேன், நீங்க கிறிஸ்துன்றத நம்புறேன், கண்டிப்பா நீங்க வருவீங்க, வரும்பொழுது என்னை நினைத்தருளுங்க அப்படின்ற இன்னொரு மகிழ்ச்சியான ஒரு விஷயத்த என்ன இந்த சமயத்துல ஒரு மனிதன் விசுவாசிக்கிறான். இல்லையென்றால் இதுவரையும் விசுவாசித்தவர்கள் இவரும் ஒரு விசுவாசிக்கிறான்ற அந்த மகிழ்ச்சி. 12 சீடர்கள் கூட இருக்கும் பொழுது அவர்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு, இன்னும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தவர்களுக்கு இல்லாத ஒரு வாய்ப்பு, அநேகர்கள் பிரச்சனையிலிருந்து விடுதலை செய்தவர்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு, இன்னும் மருத்துவர்களை உயிரோடு எழுப்பும் போது கூட கிடைக்காத ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல ஒரு மனிதனுக்கு கிடைக்குது என்றால் அதுதான் சொல்லப்பட்ட வார்த்தை, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஸோ கடவுளை அந்த நேரத்துல மகிழ்ச்சியாக சொல்லப்பட்டதுனால அவர் ஒரு மெய்யாகவே, ஏற்கனவே அவர் சொல்ல வார்த்தை ஒவ்வொன்றும் அது உண்மையான வார்த்தை தான், அது பொய்யாக்கப்படவில்லை. ஆனால் இவங்க இன்னொரு வார்த்தை, அவள் என்னோட கூட நீ இருப்பாய் என்று சொல்லி பரதேசில் இருப்பாய் என்று சொல்வது மாத்திரம் இல்ல, மெய்யாகவே உனக்கு சொல்லி கண்டிப்பா நீ அந்த இடத்துல இருப்ப அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி, மெய்யா உண்மையாகவே நீ அந்த இடத்துல இருப்ப, நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய் என்று அங்க சொல்லப்படுகிறது. ஸோ அந்த இடத்துல சொல்ல வார்த்தையானது என்னன்னா, இயேசு அவர் சொல்லும்படியான ஒரு வாக்குறுதியை கர்த்தர் கொடுக்கிறார். சிலுவையில இருந்த பொழுது கூட அங்க ஒரு வாக்குறுதியை இந்த தேவ மனிதன், தேவ இயேசு கிறிஸ்து அவர் மனிதனுக்கு சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னோட கூட பரதீசில் இருப்பார். திருந்திய அந்த மனிதனுக்கு அந்த சமயத்துல அவர் கொடுக்கப்பட்ட காரணம், அவன் தேவனுக்கு பயந்தோ தேவனை புகழ்ச்சியாக பேசினதுனாலோ
அவர் உள்ளத்தை இவன் ஏற்றுக்கொண்டு விசுவாசித்தபடினாலோ இவர் இந்த வார்த்தை சொல்லும்படியாக வைத்தது. தேவ ஜனங்களே, இங்க நாமும் பார்க்கிறோம், இந்த வார்த்தை நமக்கு கிடைக்கிறதா? இந்த மனிதன், இந்த குற்றவாளியானவன், அவன் ஞானஸ்நானம் எடுக்கவில்லை, திருவிருந்திலே கலந்து கொள்ளவில்லை, இயேசுவுக்கு பணிவிடை செய்யவில்லை, இயேசுவுக்கு சீஷனாயும் இருக்கவில்லை. ஆனாலும் அந்த கடைசி தருணத்திலே யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம், ஒரு ஸ்லாக்கியம், அவரோடு கூட பரதீசில் இருக்கும்படியான ஒரு வாய்ப்பு கிடைச்சது என்று நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியமானது. இன்னைக்கு எப்படிப்பட்டவர்களா நாம் இருந்தாலும் கூட சரி, இன்னைக்கு அநேகர் நான் கிறிஸ்து என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறேன், நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் மெய்யாகவே நாம் பார்க்கும் பொழுது அதனுடைய அர்த்தத்தை அறியாமல் இருக்கிறோம். உண்மையாகவே நாம் கிறிஸ்தவளாக நடந்து கொண்டு இருக்கிறோமா? உண்மையாகவே இயேசுவை நாம் புகழ்ச்சியாய் பேசிக்கொண்டு இருக்கிறோமா? இயேசுவை, அவரை மகிழ்விக்கும்படியான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறோமா? இல்ல அவரை விசுவாசித்துக் கொண்டு இருக்கிறோமா? இது இல்லாது இருக்குமானா நம்முடைய வாழ்க்கையில ரட்சிப்பு கிடைக்காது. நம்முடைய வாழ்க்கையில ரட்சிப்பு கிடைக்க வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொருவரும் இயேசுவை சிலுவை நோக்கி பார்ப்போம். நாம் அவரிடத்துல கேட்போம், இயேசுவே, இன்றைக்கு உங்க கூட நான் பரதீசில் இருக்க ஆசைப்படுகிறேன். அநேகர் மரித்திருக்கிறார்கள். ஒரு வார்த்தை நாம் கொடுப்போம், ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு சொல்லி, இளைப்பாறுகிறார்கள் என்று சொல்லி இளைப்பாறு. ஆனா உண்மையாகவே அவர்கள் இளைப்பாறுகிறார்களா? நியாய தீர்ப்பு நாளில் தான் தெரியும். என்னோட இந்த பரதீசி என்பது இளைப்பாறும் ஒரு இடமாக, நீதியான ஒரு இடமாக இருக்கிறது. அதனாலதான் அவர் சொல்றார், நீதியான இடத்துல நீதி உள்ளவர்கள் மட்டும்தான் இருக்க முடியும். கள்ளர்களோ அநீதி செய்கிறவர்களோ இருக்க முடியாது. ஆனால் இன்று ஆண்டவரே, உங்களோடு கூட நான் பரதீசில் இருக்க வேண்டும் என்று சொன்னேன். நாம் கேட்போமானா, இந்த கேட்பதற்கு முன்பதாக நாம் இந்த காரியங்களை செய்யும் பொழுது நம் தேவனுக்கு பயந்தோம், தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசித்தோம், தேவனிடத்திலே மன்றாட்டோம், நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கிறவர்களுக்கு நிச்சயமா ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பே, குறிப்பா வாக்குறுதி அவர் கொடுக்கிறவர். மெய்யாகவே என்று என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று சொல்லி வார்த்தைகள் நமக்கும் கொடுப்பார் என்பதை ஆண்டவர் வாக்குறுதி கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதை நாம் ஏற்றுக்கொண்டு வரும் நாளிலும் நீர் என்னோடு கூட இருங்க என்று சொல்லி நாம் கேட்போம். கர்த்தர் தாமே திருவார்த்தையில் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார்கள். ஆமென்.